ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ம் ம் என்னையா இன்னும் அந்த மர்டர் கேஸே முடியல, அதுக்குள்ளே இந்த டாக்டருக்கு வேற இப்படி. நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோயா. இன்னைக்கு அந்த கேஸ் முடிஞ்சிடும் சார். அந்த டாக்டரோட டைரி ரிப்போர்ட் கிடச்சிருச்சு. உங்கள் வீட்டுக்கு தான் வந்துன்னு இருக்கேன். சரி சரி, சீக்கிரமாக வா. யார் நீ? யார் ஃபோட்டோ இது? எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் பேச முடியாதுன்னு தனியாக தான் பேசுவேன்னு இவ்வளோ அடம் பிடிச்சி என்னை இங்கே வர வச்ச? என் பேர் சுயன் சார். இப்போது நீங்கள் தேடிட்டு இருக்க கேஸில் செத்தது எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். இந்த ஃபோட்டோவில் இருக்கவனும் என்னோடய ஃப்ரெண்டு தான் சார். இந்த கொலையெல்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்கதே அவன் தான். அவன்கிட்ட நீயே போய் சரண்டர் ஆகிடுறான்னு எவ்வளோ சொன்னேன், அவன் கேட்கல. அதான் அவனுக்கு தெரியாமல் அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏதோ கோவத்தில் தெரியாமல் பண்ணிட்டான் சார். அவனுக்கு எதுவும் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க சார். இந்தாங்க சார். உள்ளே வாங்க ராஜேந்திரன். டாக்டர் வீட்டில் எடுத்த எல்லா எவிடன்ஸுமே திவாகர் சார் பொறுப்புலேயே போயிருக்கு சார். கனகராஜ் சார் கேட்டான்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தேன் சார். அப்புறம் சார் எனக்கு ஒரு டவுட்டு. குற்றவாளி யாருன்னு இந்த தம்பி நம்மக்கிட்ட சொல்லிட்டானே, நம்ம ஏன் அவனை விட்டுட்டு இவனை தேடிட்டு இருக்கோம்? இவ்வளோ நாளாக நம்ம கொலைகாரனை தேடி அலைஞ்சோமே, அவன் எங்கே இருக்கான்னு ஒரு சின்ன எவிடன்ஸாவது நம்மளுக்கு கிடைச்சதா? இல்லை சார். இந்த பையன் ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நம்ம டாக்டரோட கிளினிக்கு போயிருக்கான். அவர் வெறும் எம்பிபிஎஸ் டாக்டர் மட்டும் இல்லை, சைக்காட்ரிஸ்ட்டும் கூட. இவன் கொலைகாரனை பற்றி நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான். அன்னைக்கு அவன் கிளினிக்கை விட்டு போன உடனே டாக்டர் எனக்கு கால் பண்ணி, எனக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்கள் கேஸுக்கு யூஸ் ஆகலாம், பர்சனலாக ரிப்போர்ட் எழுதி தரேன்னு சொன்னார். அடுத்த நாள் அவர் உயிரோட இல்லை. அப்போது கொலைகாரனுக்கும் டாக்டருக்கும் என்ன சம்மந்தம்? கொலைகாரனை ரீச் பண்ண நமக்கு இருக்கிற ஒரே வழி இவன் தான். இவன் பின்னாடி போனாதான் நமக்கு கொலைகாரன் கிடைப்பான். சுயனன்றவன் யார்? தன்னுடைய அம்மாவை விட்டு, அப்பாவை விட்டு, சொந்த ஊரை விட்டு, ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு, தன்னுடைய தோற்றத்தாலையும் அறியாமைனாலையும் நண்பர்கள் மற்றும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு தனிமையில் வாழ்கிற ஒருத்தன். இதை எல்லாத்தையும் தாண்டி அவன் அக்ஷயோட நெருங்கிய சிநேகிதன். டேய், உன்னை தான் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, புரேண்டா கூடி ஓட்டிகிட்டு இருக்க போடா அப்படி. அவன் ஆளும் மூஞ்சும் சட்டையும் கண்ணாடியும் இவன் தான் கூட வச்சிருந்தா நமக்கு தான் அசிங்கம்.
உனக்கெல்லாம் கண்ணே தெரியாது, ஃபோனில் என்னடா பார்த்துட்டு இருக்க? அவன் கிடக்கான் கிறுக்குதி. டேய், நமக்கு இன்னைக்கு கிளாஸ் இல்லைடா. நம்மளாம் ஒரு கேம் ஆடுவோம். நம்மளாம் ஆளுக்கு ஒரு கவிதை சொல்கிறோம். அதான் கேமே. நம்ம சுயன் தான் ஃபஸ்ட்டு. சொல்கிறா. நட்சத்திரம் கேட்டது, நட்சத்திரம் கேட்டது, நிலாவை எங்கு அழைத்து செல்கிறாய் என்று எனக்கோ புரியவில்லை. நட்சத்திரம் சொன்னது, நிலா என் கையில் தான் உறங்குகிறது. எனக்கோ ஒரே வெட்கம். இது ஒரு கவிதை மயிருன்னு இதை சொல்லிட்டு வெக்கம் வேற உனக்கு ஒரு கேடு. இப்படி தன்னை சுற்றி வெறும் கஷ்டத்தையும் அவமானத்தையும் புறக்கணிப்பையும் பார்த்து மனசுடைஞ்சு போனான் அவனுக்கு. அன்னைக்கு தான் அவன் ஃப்ரெண்ட் ஆனான். சார் என்னையா? சார், இந்த சுயன் அவன் ஃப்ரெண்ட் அக்ஷய் கிட்ட பேசி கூட்டிட்டு வந்து சரண்டர் பண்ண சொல்றா சார். அவனை இப்போவே வர சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடுமே சார். அட பரவாயில்லையா, அவனை உடனே அந்த டாக்டர் வீட்டுக்கு சீக்கிரமா வர சொல்லு. தம்பி, உனக்கு டாக்டர் அறிவர்கன் வீடு தெரியல, அங்க உடனே கிளம்பி வாப்பா. ஓகே சார், வந்துடுறேன். சார், சம்பவம் நடந்து 1.5 வாரம் ஆச்சு. எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வீடு அவர் பொண்ணுகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோமே. இப்போ நம்ம எப்படி அங்கே போகிறது? அவர் பொண்ணுகிட்ட பேசி வீட்டு சாவியை வாங்கி வையா. அந்த கொலைகாரனை விசாரிக்க அதுதான் கரெக்டான இடம். சரி, ஓகே சார். ஏற்கனவே வந்த மாதிரியே இருக்கு அக்ஷய். இவன் தான் சார் அக்ஷய். என்ன சார் சொல்றீங்க? அது நான் இல்ல, அக்ஷய். அதான் அவனே ஒத்துக்கிட்டானே. சொல்லு அக்ஷய். ஏய், அக்ஷய்னு யாருமே இல்ல, எல்லாமே உன்னோட பிரம்ம. இதுக்கப்புறமும் என்னை ஏமாத்த ட்ரை பண்ணாத. ஆமா அக்ஷய், அதான் கரெக்டா இருக்கும். நீ சொன்ன மாதிரியே செஞ்சிரு அக்ஷய். அவனை சுற்று. அவன் ஏதோ பொய் கேஸை போட்டு நம்ம 2 பேரையுமே உள்ளத்துல பாக்குறான். மரமண்ட, அங்க யாரா இருக்கா? அக்ஷய்னு ஒருத்தன் இல்லவே இல்லடா. சொன்னா புரிஞ்சுக்கோடா. தனிமையிலேயே வாழ்கிற சுயன் ஸ்கீசோஃபேர்னியாங்கிற டிசீஸால் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த டிசீஸ் வந்தவங்களுக்கு அவங்கள சுற்றி எல்லாம் தப்பாக நடக்கிற மாதிரியே தோணும். இதோட உச்சக்கட்டத்துக்கு போய் சுயன் அவனால் எப்படிலாம் இருக்க முடியாதோ, எதெல்லாம் பண்ண முடியாதோ அதெல்லாம் பண்ணுற ஆல்டர் ஈகோ கேரக்டரை க்ரியேட் பண்ணுறான். அந்த கேரக்டர் அவன் நினைக்கிற எல்லாத்தையுமே பண்ணுறான். ஆனால் அது அவனுக்கு தெரியாது. இப்படி ஒரு மனநிலையில் இருக்கிற சுயனோட மனசு ஃபுல்லாக விஷம் பரவிடுச்சு. இப்போ அவன் மனசில் ஓடுறதெல்லாம் ஒன்று தான், கொல்லணும் கொல்லணும் கொல்லணும். இங்க ஏற்கனவே வந்த மாதிரியே இருக்கு அக்ஷய். என்ன சார் சொல்றீங்க? அது நான் இல்ல, அக்ஷய். அதான் அவனே ஒத்துக்கிட்டானே. சொல்லு அக்ஷய். டேய், அக்ஷய்னு யாருமே இல்ல, எல்லாமே உன்னோட பிரம்ம. இதுக்கப்புறமும் என்னை ஏமாத்த ட்ரை பண்ணாத. ஆமா அக்ஷய், அதான் கரெக்டா இருக்கும். நீ சொன்ன மாதிரியே செஞ்சிரு அக்ஷய். அவனை சுற்று. அவன் ஏதோ பொய் கேஸை போட்டு நம்ம 2 பேரையுமே உள்ளத்துல பாக்குறான். மரமண்ட, அங்க யாரா இருக்கா? அக்ஷய்னு ஒருத்தன் இல்லவே இல்லடா. சொன்னா புரிஞ்சுக்கோடா. ராமர் கண்ணோட்டத்தில்
ராவணன் எப்போவுமே கெட்டவன் தான். அதே மாதிரி ஒருத்தனோட குறை இன்னொருத்தவனுக்கு கேவலமாக தான் தெரியும். இங்கே நம்ம எல்லாருக்குள்ளேயும் குறைகள் இருக்க தான் செய்யுது. அதுக்காக யாரும் யாரையும் ஒதுக்கவும் வேணாம், வெறுக்கவும் வேணாம். இங்கே யாரும் ராமரும் இல்லை, ராவணனும் இல்லை. அக்செப்ட் த ஃப்ளாஸ் அண்ட் லிவ்.